பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஹைலைட் பண்ணுங்க. நம்ம மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. ஆப்ஷன் ஹார்ட் சிம்பிள்னு ஒன்று இருக்கும், அதில் போயிட்டு ஒரு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை எனக்கு போடுங்க. வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்க, அது போதும் எனக்கு. என்ன இது 1/4 மணி நேரமாக நிற்கிறோம், இன்னும் பூ மாதிரி காணாமே. ஒரு வேளை கோயிலுள்ள போயிருப்பாளோ? சே இருக்காது இருக்காது, இன்னும் போகலன்னு தான் நினைக்கிறேன். என் பஜ்ஜு சொல்லுது, இங்கே நிற்போம். ஒளி வந்து விட்டது. அடடா, சந்தோஷ் இங்கே நிற்கிறாரு. எனக்காக தான் நிற்கிறாரா? நம்மள தான் பார்க்குறாரு, சிரிக்கிறாரு. நமக்காக தான் வெயிட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். கையில் வேற ஏதோ வச்சிருக்காரு. என்ன சந்தோஷ், இங்க நிக்கிறீங்க? யாருக்காக? யாருக்காகவா? இல்ல உங்களுக்காக தாங்க நிக்கிறேன். சே சந்தோஷ், நீங்க எங்க வீட்டுக்கே வந்திருக்கலாம்ல, அங்கேயே வந்து பேசிருக்கலாம்ல. எதுக்காக இங்க நின்னு வெயிட் பண்றீங்க? ஏங்க, நான் எப்படிங்க உங்க வீட்டுக்கு வர முடியும்? யார் என்னன்னு கேட்பாங்களே. சந்தோஷ், ஏன் வர முடியாது? நீங்க என்ன வெளியால? நீங்க சமாஜோட தம்பி. அண்ணியோட வீட்டுக்கு சும்மா வந்த அப்படி சொல்லிட்டு வர வேண்டியதான். ஓ ஆமா ஆமால, ஆமா கரெக்ட் தான். என்ன கரெக்ட்? என்ன போங்க, இது குடும்பம் உங்களுக்கு நான் சொல்லி தரணும். அது நான் வீட்டுக்கு வந்திருப்பேன், இந்த போன் உங்களுக்கு கொடுக்கணும்ல. வீட்டுக்கு வந்து கொடுத்தா அப்புறம் ஏதாவது நினைப்பாங்களா, அதனால தான் இங்க வந்தேன். ஓ, அன்னைக்கு சொன்னீங்களே, வாங்கிட்டே வந்துட்டீங்களா? நான் உங்ககிட்ட வாங்கன்னு சொல்லவே இல்லையே. இன்னும் எங்க வீட்டுல நான் இதை பத்தி பேசவே இல்லை. அதுக்கு என்னங்க, இப்போ வாங்கிக்கிங்க. வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி இஎம்ல வாங்கினேன், மாசம் இவ்வளோ கட்டணும் சொல்லுங்க. மாசம் என்கிட்ட காசு கொடுத்துருங்க. ஓ, அப்படி சொல்றீங்களா? அதுவும் சரிதான். நான் அப்படியே சொல்லிடுறேன். சரிங்க, எதுக்கு எனக்காக இவ்வளோ செய்றீங்க? இவளுக்கு புரியுதா புரியலையா? இப்படி என்ன சொல்லி சமாளிக்கிறது? என்ன இவனுக்கு பிடிச்சிருக்குன்றதுனால தான் நான் கேட்காமலே போன் வந்து இங்கிருந்து கொடுக்குறான். அது எனக்கு புரியுது. இருந்தாலும் என்ன சொல்றேன்னு பார்ப்போம். ஒருவேளை ரிலேஷன்றதுனால மட்டும் சாதாரணமா பேசுறாளா? நம்ம தான் தப்பா எடுத்துக்கிறோமோ? சரி, இதுல என்ன இருக்கு, நமக்கு பிடிச்சிருக்கு, சொல்லுவோம். ஐயோ பாவம், இவங்கிட்ட போய் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டினை கேட்டுனே என்ன சொல்லுவான்? சரி, நம்மளே சமாளிச்சிருவோமா? என்ன சந்தோஷ், எதுவுமே சொல்லாம இருக்கீங்க? எனக்கு புரியுது, அண்ணியோட தங்கச்சி போன் இல்லாம கஷ்டப்படுறாங்களே, அவங்க வீட்டுல கொஞ்சம் நிதி நிலைமை சரியில்லைன்றதுனால வாங்கி வந்து கொடுக்குறீங்க, அதானே? ஆமாங்க, அதே தாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம மூச்சு நடந்திருக்கான். நாம சொன்னோடனே ஆமான்ட்டான். சரி, இந்தாங்க போன் அப்படிங்க, நான் வேற கையிலேயே வச்சு பேசிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷ். நான் வேற ஐயோ கேரளா வேற போறோமே, நம்ம கையிலே போன் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நேற்று ராத்திரி தான் நினைச்சேன். போனே வந்துடுச்சு. என்னது, கேரளாவுக்கு போறீங்களா? யார் கூட, எப்படி போறீங்க? யார் யாரு, ஃபேமிலியா போறீங்களா? இல்ல சந்தோஷ், ஏன் உங்களுக்கு தெரியாது? உங்க அண்ணன் உங்ககிட்ட சொல்லலையா? ஐயோ, அவன் அண்ணா நான் தான் என்கிட்ட சொல்லியிருப்பானே. ஐயோ, நான் பண்ண சொல்றது இல்ல பூமாரி, மாதேஷ் என்கிட்ட சொல்லலையே. சந்தோஷ், உங்க அண்ணனும் எங்க அக்காவும் ஹனிமூன் போறாங்களாம் சனிக்கிழமை கேரளாவுக்கு. சரிங்க, ஹனிமூன் தானே போறாங்க, அவங்க 2 பேரும் மட்டும் தானே போவாங்க. அவங்க 2 பேரும் மட்டும் போறதுதான். இருந்தாலும் எங்க அக்காவுக்கு என் மேல ரொம்ப பாசம். எனக்கு கேரளாவுக்கு போகணும் ரொம்ப ஆசையா, அதனால உங்க அண்ணன் கிட்ட பேசி சம்மதம் வாங்கி என்கிட்ட சொன்னாங்க, நீ வாடி கேரளாவுக்கு போயிட்டு வரலான்ட்டு. ஏங்க, உங்க அக்கா தான் கூப்பிட்டாங்கன்னா ஹனிமூன் தானே போறாங்க, நீங்க ஏன் போறீங்க? இல்ல சந்தோஷ், எனக்கு ரொம்ப ஆசை கேரளாவுக்கு போகணுன்ட்டு. எங்க அக்காவும் உங்க அண்ணனும் அவங்க தனியா இருக்க போறாங்க, நான் தனியா சுத்தி பார்க்க போறேன். நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், தங்குறத கூட நான் தனியா ரூம்ல தங்கிப்பேன். அவங்க ஒரு இடத்த சுத்தி பார்க்கறானா, அங்க இருந்து ரொம்ப தூரம் தள்ளி நான் போய் நின்று பார்த்து போட்டோலாம் எடுத்து என்ஜாய் பண்ணிப்பேன். அப்படியாங்க, சரிங்க சரிங்க, சரி, நல்லபடியா போயிட்டு வாங்க. சரி சந்தோஷ், ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு மாசம் கரெக்டா பணம் கொடுத்துட்றேன். சரி, இப்போ எனக்கு கோவிலுக்கு போகணும், டைம் ஆகுது, நான் போகவா? சரி, நீங்க போயிட்டு வாங்க, நானும் போயிட்டு வரேங்க. என்னடி இப்படியே கப்பல் கவுந்த மாதிரி உட்காந்து இருக்கிறவ காலையில
இருந்து சாப்பிடாம உட்காந்துக்கிறியாமே? எதுக்கு இந்த விரதம்? யாருக்கு இந்த விரதம் இருக்கிற நீ? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கீர்த்திக்கு, அம்மாவாசை எதுவுமே கிடையாது. இன்னைக்கு எதுக்கு இது விரதம் இருக்கிற நீ? அம்மா, அண்ணன் என்ன சுயநலவாதின்னு சொல்லிடுச்சுமா. அதான சொன்னா, வேற ஒன்றும் சொல்லலையே. வேற என்ன சொல்லிட்டான்? சொல்லு பார்க்கும். எதுக்கு இப்படி உட்காந்துன்னு ஆர்ப்பாட்டம் பண்ற? அம்மா, அது எப்படி அண்ணன் என்ன பார்த்து அந்த வார்த்தையை சொல்லலாம்? நான் என்ன சுயநலமா இருந்துட்டேன்? ஒரு ரூம் தனியா வேணும் சொல்லி தானே படுத்தேன். இது ஒரு குத்தமா? அது குத்தம்னு அவன் சொல்ல வரலடி. எல்லாரும் இருக்கிற இடத்த பகிர்ந்து படுத்து போந்தான் சொல்றான் அவன். அது உனக்கு புரியலையா? கிறுக்கு பிடிச்சவளே. சரி, எதுவா இருந்தாலும் வயிற்று எதுக்கு காய போற சொல்லு பார்க்கும். அது என்ன பாவம் பண்ணுச்சு? ஆமா, அண்ணன் அது மாதிரி பேசுறது எனக்கு சாப்பிடவே பிடிக்கவே இல்லை. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. இங்க இருக்க பிடிக்கலன்னா உன் மாமியார் வீட்டுக்கு போயிடுறியா? ஆமா, அங்க எப்படி போக முடியும்? அங்கதான் என்ன அடிச்சு தோர்த்திட்டாங்களே. தெரியுதுல, அங்கேயும் போக முடியாதுன்னு புரியுதா? அப்புறம் எதுக்கு வீராப்பு? உன் அண்ணங்காரன் தானே சொன்ன. இதுல என்ன பாயிடுச்சு சொல்லு. குடியா முழுகி போச்சு? ருக்மணி, யாரு பேசிட்டா உங்ககிட்ட? உன் கூட பிறந்த அண்ணன் தானே பேசினாரு. அதுதான் எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்குது. அண்ணனே இப்படி பேசிருச்சேன்தான். ருக்மணி, இது நம்ம அண்ணன் வீடு, நமக்கு உரிமை இருக்குது. அப்படின்னு தானே போய் தனியா ஒரு ரூம்ல தூங்குன. அதே உரிமையில தானே ஒரு வார்த்தை சொல்லிட்டான். ஏங்க இப்படியே நின்னுக்கிட்டே இருந்தா எப்படி? போயிட்டு சமாதானப்படுத்துங்க உங்க தங்கச்சிய. ருக்மணி, ருக்மணி, நான் 2 பலூன் வச்சிருக்கேனே. உனக்கு பலூன் வேணுமா? நான் தர மாட்டேனே. என்ன பாரு தங்கச்சி, பாரு. உனக்கு பலூன் வேணுமா வேணாமா? நானே 2 பலூன் ஊதி விளையாட போறேன். அத்தை, என்னத்த சொல்றாரு உங்க பையன்? அதுவா மருமவளே, சின்ன புள்ளியில இவங்க 2 பேரும் அப்பப்ப அடிச்சுப்பாங்க. 2 பேரும் கோச்சிக்கிட்டு தனித்தனியா உட்காந்து இருப்பாங்க. அதே மாதிரி ருக்மணி கோச்சின்னு உட்காந்துதான் இவன் என்ன பண்ணுவானா, 2 பலூன் வாங்கி வச்சுக்கினேன். உனக்கு பலூன் வேணுமா பலூன் வேணுமான்னு கேட்பான். அவளுக்கு பலூன் தான் ரொம்ப பிடிக்கும். அவளை அதுக்கப்புறம் திருச்சி பலூனை வாங்கிப்பா. சரி அத்தை, இப்ப உங்க பையன் கோச்சிட்டு உட்காந்துருந்தா ருக்மணி என்ன பண்ணுவாங்க? இவன் சரியான கேசரி பைத்தியம். இவ கோச்சின்னு உட்காந்துருந்தானா, ருக்மணி என்ன பண்ணுவானா, போயிட்டு கேசரி செஞ்சு எடுத்துன்னு வந்து வச்சுக்கினேன். கேசரி வேணுமா, இன்னும் கொஞ்சம் தாக்குது, காலையாக போகுதுன்னு சொல்லுவான். இவனும் உடனே எனக்கு வேணும் எனக்கு வேணும் வாங்கி சாப்பிடுவான். இப்படித்தான் இவங்க 2 பேரும் சமாதானப்படுத்திப்பாங்க. அதைத்தான் இப்ப இவன் பண்றான். ருக்மணி, என்கிட்ட கூட 2 பலூன் இருக்கு, வேணுமா? போங்க நீ. இங்க பாரு, என் முகத்தை பாரு. ஏம்மா, எதுக்கு இந்த பக்கம் பார்த்து சிரிக்கிற? நான் எங்க சிரிக்கிறேன்? நான் வருத்தத்துல இருக்கிறேன். ஏம்மா, நீ ஏன் வருத்தத்துல இருக்கிற? ஆமா, நான் தான் வருத்தத்துல இருக்கேன். என்கிட்ட சாரி சொன்னாதான் பேசுவேன் யாருக்கிட்டயா இருந்தாலும். சாரி தானே, கேட்டுட்டா போச்சு. தங்கச்சி ருக்மணி, என்ன மன்னிச்சிடுமா, சாரி. பலூன் எங்க? பலூன் கொடு. பலூன் தானம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன். இப்போ வந்து சாப்பிட்றியா? ஓ, பிரச்சனை தீர்ந்துருச்சா? நான் வேற போயிட்டு பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டு வந்தேன். என்ன வழிமா? அது ஒண்ணும் இல்ல மாமா, பின்னாடி அவர் ஒரு ஆள் மட்டும் தானே இருக்காரு. மீதி 2 பெட்ரூம் ஃப்ரீயா தானே இருக்கு. அவர் வந்து அந்த 2 பெட்ரூமையும் யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டாரு. நைட்ல வந்து தூங்கிக்க சொல்லிட்டாரு மாமா. அப்படியாடி? அப்ப எனக்கு வாசல் பக்கத்துல ஒரு பெட்ரூம் இருக்குல்ல, அதை போய் புக் பண்ணி வை. சரிம்மா, அதை நீ எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் கிச்சன் பக்கத்துல ஒரு பெட்ரூம் இருக்குல்ல, அதை சரவா யூஸ் பண்ணிக்கிட்டோம். எப்பா, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி சரி, எனக்கு பசிக்குது. அண்ணி என்ன செஞ்சிருக்கீங்க? வாங்க சாப்பாடு போட்டு கொடுங்க. வா ருக்மணி, உனக்கு பிடிச்சதான் செஞ்சு வச்சிருக்கேன், வந்து நீயே பாரு. வண்டி இல்லாம எவ்வளவு கஷ்டமா இருக்குது. வண்டியிலே போய் போய் பழகிட்டு வண்டி இல்லாம நடந்து போக கஷ்டமா இருக்குது. அம்மா, மூச்சு வாங்குதே. இந்த பக்கம் ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லை. லிஃப்ட் கேட்கலாம் பார்த்தா கூட முடியாது போல. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, நடந்து போயிடுவோம் எப்படியாவது. கையில இருக்க 3000 ரூபாயை வச்சு எப்படியாவது வண்டியை முதல் சீர் பண்ணிடணும். ஐயோ, இவன் யாரு? இவன் இந்த பக்கம் நடந்து வரான், பார்க்கவே பயங்கரமா இருக்கான். என்ன இது? இங்க யாருமே இல்லை, சுத்தி எந்த மனுஷனும்
போவோமா இல்ல வந்த வழியே மறுபடியும் போயிடுவோமா? ஐயோ நம்ம கிட்ட தான் வரானே. இல்ல இல்ல நம்ம இப்படியே ஓடுற வேண்டியதான். ஓய் நில்லு. நம்மளதான் கூப்பிடுறான். ஓடு ஓடு நீ ஓடு. நில்லுன்னு சொல்றேன்ல. ஏய் கையடா, யாரா நீ? என் மேல கை வைக்கிற ராஸ்கல். செருப்பு பிஞ்சிரும், மரியாதையே போயிடு சொல்லிட்டேன். டேய் விட்றா, எதுக்கு நீ ஹேண்ட் பேக் புடுங்கற? விட்றான்ட்டேன். டேய் ஹேண்ட் பேக் குறா, இங்க ஏட்டது புடுங்கற குறா. குருடான்னு சொன்ன நானு. ஓய் என்ன ரொம்ப ஓவரா துள்ற? இந்த ஹேண்ட் பேக் என்கிட்ட இருந்து வாங்கிட்டு வனியே, ஒழுங்கா போயிடு. ஒழுங்கா போனா இந்த ஹேண்ட் பேக்கோட போயிடுவ. என்கிட்ட நீ வம்பு பண்ணணும் வந்த அப்புறம் ஆள் உண்டு இல்லைன்னு பண்ருவோம். இங்க யாராவது வாங்கல, திருடா திருடா ஹேண்ட் பேக் புடிங்க வச்சிருக்கான். திருடா இங்க வாங்க, யாராவது இங்க வாங்க. இங்க வாங்கல, யாராவது இருந்தா வாங்கல. ஒரு திருடன் ஹேண்ட் பேக் புடிங்க வச்சிருக்கான். திருடா திருடா இங்க வாங்க. கத்து, நல்லா கத்து. நீ என்னதான் கூட்டாலும் இங்க இருந்து யாரும் வர போறது இல்ல. யாருமே இங்க சுத்தி இல்ல, தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். சரி, எவ்வளவு வச்சிருக்க இந்த பர்சுல? போ எடுத்துட்டு போ. அதுல ஒண்ணும் கிடையாது. அதுல பஸ் டிக்கெட்டும் பஸ்ஸுக்கு போ மீதி 20 ரூபாய் சில்லறை தான் இருக்குது. அந்த பேக் எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற? எடுத்துட்டு போ. என்கிட்டே போய் சொல்றியா? நீதாங்க ரோட்ல பணத்து என்னன்னு இல்ல அப்பே நான் பாத்துட்டேன். அதை பார்த்துட்டு தான் உன்னை பின்தொடர்ந்து வந்தேன். சரி, வேற என்னென்ன இருக்குன்ட்டு உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா என்கிட்ட போய் சொல்றியா? சரி விட, நான் போய் பாத்துக்கிறேன். ஏன்டா குர்ரா, அதுல இந்த காசை வச்சு நான் வண்டி சீர் பண்ணும், எங்க வீட்டுல கொடுக்கணும். எனக்கு நிறைய அதுல செலவு இருக்கு, என்கிட்ட கொடுத்துரு. குடுக்கறதுக்கு தான் இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணி வந்தாங்களா? போட்டி திருடா திருடா, யாராவது வாங்கல. ஐயோ யாருமே இல்லையே. திருடா திருடா. ஏங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? இல்ல இல்ல எனக்கு ஒன்றும் ஆகல. உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். சரிங்க, ரொம்ப நன்றி. நான் உங்களை இதுக்கு முன்னே திட்டியிருக்கேன், இருந்தாலும் எனக்காக வந்து உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. இருக்கட்டுங்க, அதெல்லாம் நான் மனசில் வச்சுக்கல நான். சரிங்க, நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க. இல்லை உங்களை ட்ரா பண்ணவா? இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நான் நடந்து போயிடுறேன். பரவாயில்ல. சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க.